3 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் நாளை முதல் உயர்கிறது டீ மற்றும் காஃபியின் விலை. மூலப்பொருட்கள், போக்குவரத்து செலவுகள் உயர்வை அடுத்து டீ கடை வியாபாரிகள் முடிவு. தியாஜனில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சுமார் 50 நிமிடங்கள் சந்தித்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி. எல்லை பிரச்சினை, பாதுகாப்பு உட்பட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்கள் முக்கிய பேச்சுவார்த்தை. பரஸ்பர நம்பிக்கை, மரியாதை, உணர்வுகளின் அடிப்படையில் இந்திய சீன உறவு மேலும் வலுவடைந்திருப்பதாக பிரதமர் மோடி மகிழ்ச்சி. இரு நாடுகளுக்கு இடையிலான விவகாரங்கள் சுமூகம் ஆவதற்கான நடவடிக்கைகளில் மேலும் கவனம் செலுத்துவோம் எனவும் உறுதி. चीन द्वारा FCO की सफल अध्यक्षता के लिए मैं आपको बहुत बहुत बधाई देता हूं. சீன இந்திய மக்களின் வாழ்க்கை, வளரும் நாடுகளின் ஒற்றுமை உள்ளிட்டவற்றை மேம்படுத்தும் வரலாற்று பொறுப்பை இரு நாடுகளும் இன்றிலிருந்து ஏற்றுக்கொள்வதாக அதிபர் ஜின்பிங் பேச்சு. டிராகனும் யானையும் தோளோடு தோள் சேர்ந்து நட்புடன் பயணிக்கும் இந்த தருணம் எதிர்காலத்தில் முக்கிய பங்கு வகிக்கப் போவதாகவும் திட்டவட்டம். டிரம்பின் வரி பயங்கரவாதத்தால் அமெரிக்காவுடன் மோதல் போக்கு உருவாகியுள்ள நிலையில் முக்கியத்துவம் பெற்றுள்ள மோடி ஜின்பிங் சந்திப்பு. அண்மை காலமாக எதிரும் புதிருமாக இருந்த இந்திய சீன உறவு மீண்டும் புத்துயிர் பெற்றதால் உலக நாடுகள் இடையே கவனமீர்ப்பு. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனிக்கு சென்றடைந்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஏராளமான தமிழர்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு. ஜெர்மனி வாழ் தமிழர்களின் பாசத்தால் நெகிழ்ந்து போனதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. தமிழ்நாட்டின் ஒளிமயமான எதிர்காலத்திற்கான முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வருவதே நோக்கம் எனவும் உறுதி. சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள கோவை, திருப்பூர் ஜவுளி மற்றும் பெண்ணலாடை தொழிலாளர்கள் பாதிப்பு என இபிஎஸ் புகார். தொழில்களுக்கு ஊக்கமளிக்காமல் பொறுப்பை தட்டி கழிப்பதோடு மத்திய அரசிடம் திமுக அரசு கையேந்தி கொண்டிருப்பதாகவும் சாடல். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக பொறுப்பேற்றார் வெங்கட்டராமன். சங்கர் ஜிவால் விடைபெற்ற நிலையில் வெங்கட்டராமன் பொறுப்பேற்றார். பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் 16 குற்றச்சாட்டுகள் மீது அன்புமணி பதிலளிக்க இன்றுடன் முடிகிறது கெடு. அன்புமணி விளக்கமளிக்காத பட்சத்தில் ராமதாஸ் தலைமையில் நாளை கூடும் ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படலாம் என தகவல். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நாளை உரிமை மீட்பு நடைபயணம் மேற்கொள்கிறார் அன்புமணி. திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் ராமதாஸ் தலைமையில்
நாளைய தினம் ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட இருக்கும் நிலையில் பரபரப்பு. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு தற்போது உள்ள 4 எம்எல்ஏக்கள் கூட 2026 தேர்தலுக்கு பிறகு இல்லாத நிலைதான் மாற்றம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின் தமிழ்நாட்டில் மாற்றம் ஏற்படும் என்ற மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அடுத்து 2026 அந்த சட்டமன்ற உறுப்பினர் கூட தமிழக சட்டப்பேரவைக்கு நுழையாமல் இருப்பதுதான் ஒரு மாற்றமாக கருதுவோம். அமெரிக்காவின் 50% கூடுதல் வரி விதிப்பால் தமிழக ஏற்றுமதியாளர்கள் பாதிப்பு என தவேக தலைவர் விஜய் வேதனை. மத்திய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். (2026) தேர்தலையொட்டி செப்டம்பர் மாத மத்தியில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் தயார் நிலையில் பரப்புரை வாகனம். ராஜ்யசபா சீட் உள்ளாட்சி தேர்தலில் 15% எழுதி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்த பிறகே அதிமுக கூட்டணிக்கு சென்றோம். தேமுதிக பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகள் மத்தியில் பிரேமலதா பேசியதாக தகவல். இபிஎஸ்இன் கூட்டத்திற்கு எப்படி கூட்டம் சேர்கிறது என்று உலகத்திற்கே தெரியும் என பிரேமலதா பேச்சு. பணம் மது கொடுத்து ஆள் சேர்ப்பதாக தேமுதிக பூத் கமிட்டி கூட்டத்துக்கு பின் பேட்டி. கட்சி கூட்டத்தில் ஆள் இருக்காங்கன்னா அது எப்படி சேர்றாங்க என்பது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை, இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. அதனால எடப்பாடியார் மட்டும்தான் அப்படி காசு கொடுத்து கூப்பிட்டுறாரா அப்படின்றதுல இன்னைக்கு எல்லா கட்சியும் அப்படிதான். இதுல விதிவிலக்கு தேமுதிக. திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்றம். இதய துடிப்பில் மாற்றங்கள் இருந்ததால் சென்னைக்கு மாற்றிய மருத்துவர்கள். மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை தரக்கோரி காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்கும் திருவள்ளூர் காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறும் நிலையில் மருத்துவமனையிலும் தொடரும் போராட்டம். ஒரு சின்ன மெடிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு. நேற்று ராத்திரி கொஞ்சம் ஒரு சின்ன பிளட் ப்ரெஷர் மட்டும் தான் ஜாஸ்தியாச்சு. மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. உண்ணாவிரதம் தொடர்கிறது. நேற்று ராத்திரியும் தொடர்ந்தது, இன்னைக்கு காலையிலிருந்தும் தொடர்கிறது. செப்டம்பர் 2ஆம் தேதி வடமேற்கு வங்கக்கடலில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் நேற்று பெய்த மழையால் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டதா என ஜெர்மனியிலிருந்து தொலைபேசியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டறிந்ததாக தகவல். பெருமழை காரணமாக பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் பணியாற்றவும் அறிவுறுத்தியதாக மாநகராட்சி எக்ஸ் தளத்தில் பதிவு. நள்ளிரவு பெய்த கனமழையால் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் நீர்நிலைகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. செம்பரம்பாக்கம், புழல் ஏரிகளுக்கு வரும் நீரின் அளவு உயர்ந்தது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே கோவில் பதாகையில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழை வெள்ளம். உடனடியாக தண்ணீரை வெளியேற்ற கோரி மக்கள் சாலை மறியல். சென்னையில் இரவு பெய்த கனமழையால் திருவொற்றியூர் அஜாக் சுரங்கப்பாதையில் தேங்கிய வெள்ளம். சிரமத்துடன் வாகனங்களை ஓட்டிச் சென்ற மக்கள்.
சென்னை மதுரவாயல் அருகே நுளம்பூர் கூவம் தரைப்பாலத்தை மூழ்கடித்த வெள்ள நீர். ஆபத்தை உணராமல் பயணித்த இருசக்கர வாகன ஓட்டிகள். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 16,493 கனஅடியிலிருந்து 29,360 கனஅடியாக அதிகரிப்பு. நீர்மட்டம் 118.86 அடியாக உள்ள நிலையில் பாசனத்திற்காக 20,850 கனஅடி நீர் வெளியேற்றம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 32,000 கனஅடியாக அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவி மற்றும் ஆற்று பகுதிகளில் குளிப்பதற்கு தடை. தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி, உளுந்தூர்பேட்டை, எலியார்பத்தி உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் நடைமுறைக்கு வருகிறது கட்டண உயர்வு. 5 ரூபாய் முதல் 395 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்படுவதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. சுங்கச்சாவடி கட்டணம் உயர்த்தப்படுவதாக மத்திய அரசு அறிவித்திருப்பது முற்றிலும் ஏற்க முடியாதது என செல்வ பெருந்தகை கண்டனம். ஏற்கனவே விலை உயர்வு காரணமாக அவதியுறும் மக்களின் வாழ்வை மேலும் சிரமப்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு. மதுரை தவேக மாநாட்டில் பேசிய விஜயன் முகத்தில் குத்த தோன்றுவதாக பேசிய நடிகர் ரஞ்சித். எனக்கு வர்ற கோபத்துக்கு ஓங்கி ஒரு குத்துன்னு தோணுது. அதை முதல்ல வாக்குல குத்துங்கன்ற, வாக்கால் குத்தி ஒழிக்க வேண்டும் என்னுடைய அன்பு வேண்டுகோள். வன்முறையை தூண்டும் வகையில் பேச்சு உள்ளதாக கூறி தமிழக வெற்றி கழகத்தினர் போலீசில் புகார். விநாயகர் சதுர்த்திக்கு சிலைகளை கரைக்க அனுமதி வழங்குவது தொடர்பாக சென்னை காசிமேடு பகுதிகளை இளைஞர்களை கடிந்து கொண்ட காவல் ஆய்வாளர் பெண்களையும் ஆபாசமாக திட்டியதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பத்து ஆண்டுகளாக காதலித்த காதலி ஏமாற்றியதாக கூறி குவைத் நாட்டில் மயிலாடுதுறை இளைஞர் தற்கொலை செய்த சம்பவம். புது காதலனான எஸ்ஐயுடன் சேர்ந்து காதலி மிரட்டியதாக உறவினர்கள் புகார் அளித்த நிலையில் வைத்தீஸ்வரன் கோவில் காவல் உதவி ஆய்வாளர் ஆயுதப்படைக்கு இடமாற்றம். திருவாரூர் அருகே காட்டூரில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஜேசிபி வாகனம் மீது மோதிய கார். பிறந்த நாள் நிகழ்ச்சி முடிந்து சொந்த ஊர் திரும்பிய போது நிகழ்ந்த விபத்தில் ஒருவர் பலி, 7 பேர் படுகாயம். இலங்கை மயிலட்டை துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டு மீனவர்களின் படகுகளை அப்புறப்படுத்தும் பணி தீவிரம். அதிபர் திசநாயக்க வருகையை ஒட்டி ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் அகற்றப்படுவதால் படகுகள் சேதமடையும் அபாயம். ராமநாதபுரம் அருகே குற்றாலத்திற்கு காரில் புறப்பட்ட தந்தை, தாய், மகள் உட்பட 4 பேர் விபத்தில் பலி. நென்மேனே என்ற இடத்தில் கார் சென்றபோது லாரி மோதியதில் பரிதாபம். திருவள்ளூரை அடுத்த கடம்பத்தூர் அருகே திருமணமான 2 மாதத்தில் இளைஞர் நாட்டு வெடிகுண்டு வீசி படுகொலை. சந்தேகத்தின் பேரில் 4 பேரை பிடித்து போலீசார் விசாரணை. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே முன்விரோதம் காரணமாக இளைஞரை வழிமறித்து 3 பேர் சேர்ந்து கொடூர தாக்குதல். மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நடு ரோட்டில் அரிவாளால் தாக்கியது தொடர்பான வீடியோ காட்சிகள்.
கர்நாடகத்தை தொடர்ந்து குஜராத்திலும் வாக்கு திருட்டு நடைபெற்றுள்ளதாக காங்கிரஸ் கட்சி அதிர்ச்சி புகார். மத்திய அமைச்சர் சிஆ பாட்டீல் வென்ற நவ்ஸ்ரீ தொகுதியில் 30,000 போலி வாக்காளர்கள் இருப்பதாக ஆதாரங்களை காட்டி குற்றச்சாட்டு. இந்திய பொருட்கள் மீது 50 விழுக்காடு அளவுக்கு அதீத வரி விதிக்கப்பட்டுள்ளதால் அமெரிக்க பொருட்களுக்கு எதிராக அதிகரிக்கும் பரப்புரை. பெப்சி, கொக்கோகோலா, சப்வே, KFC, மெக்டொனால்ட்ஸ் நிறுவன பொருட்களை இந்தியர்கள் புறக்கணிக்குமாறு பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தல். 232 கோடி ரூபாய் பொது நிதியை முறைகேடாக தன்னுடைய தனிப்பட்ட கணக்குக்கு மாற்றியதாக எழுந்த புகார். ஜெய்ப்பூரில் உள்ள இல்லத்தில் சிபிஐ ரெய்ட் நடத்திய நிலையில் இந்திய விமான நிலைய ஆணையத்தின் மூத்த மேலாளர் கைது. டெல்லியிலிருந்து இந்தூருக்கு புறப்பட்ட சில நிமிடங்களிலே டெல்லிக்கே திரும்பிய ஏர் இந்தியா விமானம் நடுவானில் சென்றபோது இன்ஜினில் தீப்பற்றியது தெரியவந்ததை அடுத்து உடனடியாக தரையிறக்கம். காஷ்மீரை தொடர்ந்து ஜம்மு நகரத்திலும் வெளுத்து வாங்கும் கனமழை. பகலை இரவாக்கி ஆறு போல மாறிய சாலைகளில் தத்தளிக்கும் வாகனங்கள். காஷ்மீரின் ரியாஸில் உள்ள சலால் அணை திறப்பு. செனாப் ஆற்றில் வெள்ளம் அதிகரித்ததை அடுத்து திறக்கப்பட்டது. காஷ்மீரின் ராம்பந்த் பகுதியில் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களிலும் நிலச்சரிவு. இதுவரை 4 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டிருக்கும் நிலையில் ராணுவ வீரர்கள் தொடர் மீட்பு பணி. ஜம்மு காஷ்மீரில் தொடர் கனமழை காரணமாக வேகமாக நிரம்பும் நீர்நிலைகள். ராம்பனில் உள்ள பக்லிஹார் அணையில் உபரி நீர் மதகுகள் வழியாக வெளியேற்றம். பஞ்சாபில் பெய்த கனமழையால் ஹோஷியார்பூரை சுற்றியுள்ள 28 கிராமங்கள் கடும் பாதிப்பு. வீடுகளுக்குள் நீர் புகுந்து உடைமைகள் சேதமடைந்திருப்பதால் மக்கள் கலக்கம். பஞ்சாப் மாநிலம் மன்சா பகுதியில் செங்கல் சூளையின் சுவர் இடிந்து விழுந்து விபத்து. சாலையில் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த விவசாயி உடல் நசுங்கி உயிரிழந்த பதைபதைப்பூட்டும் சிசிடிவி காட்சி. இமாச்சல பிரதேசத்தின் சிம்லாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் புதைந்த கார் உள்ளிட்ட வாகனங்கள். நல்வாய்ப்பாக யாரும் உள்ளே இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. டெல்லியில் பாயும் யமுனை ஆற்றில் கரைபுரளும் வெள்ளம். அபாய அளவை தாண்டி தொடர்ந்து வெள்ளம் செல்வதால் தீவிர கண்காணிப்பு. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் மலையின் பள்ளத்தில் விழும் அபாய நிலையில் உள்ள லாரியை மீட்கும் பணி தீவிரம்.
லாரியின் கேபினில் சிக்கியிருந்த ஓட்டுநர் பத்திரமாக மீட்பு. தெருநாய்களால் உள்நாடு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் பேரும் புகழும் கிடைத்திருப்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதி விக்ரம்நாத் மகிழ்ச்சி. தெருநாய்களை பிடித்து காப்பகங்களில் அடைக்கும் உத்தரவுக்கு தடை விதித்ததால் நாய்களும் நாய் பிரியர்களும் மனதார வாழ்த்துவதாகவும் நிகழ்ச்சி. ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரில் உள்ள சிவன் கோவிலில் திருடிய கொள்ளையர்கள். சிவலிங்கத்தில் பொருத்தப்பட்டிருந்த சுமார் 1 கிலோ வெள்ளி பொருட்களை பெயர்த்தி எடுத்துச் சென்ற சிசிடிவி காட்சி. கேரளாவின் எர்ணாகுளம் அருகே 30 அடி ஆழ கிணற்றில் தவறி விழுந்த காட்டு யானை மீட்பு. ஜேசிபி உள்ளிட்ட கனரக வாகனங்கள் உதவியுடன் பல மணி நேர போராட்டத்திற்கு பின் மீட்டனர் வனத்துறையினர். விடுமுறை நாளை முன்னிட்டு சுற்றுலா தலங்களில் குவிந்த சுற்றுலா பயணிகள். குடும்பத்துடன் அருவிகளில் குளித்தும் படகு சவாரி செய்தும் உற்சாகம்.